Arkathon 2.0 where creativity meets competition வெற்றியாளர்களுக்கு 3 லட்சம் மதிப்பிலான பரிசுகள். Registration closes December 10. Details in the description. நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம காஃப் பெயினை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கெண்டைக்கால் தசை வலியை பற்றி பார்க்கலாம். யூஸ்வலாக நம்மக்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸும் சரி, வெளியில் தெரிஞ்சவங்களும் சரி, காஃப் மசில் மட்டும் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெண்டைக்கால் மட்டும் வலிக்குது அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் சொல்கிறது உண்டு. இந்த வலி எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த வலி காமனாக எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்படும். இந்த வலியோட சேர்த்து ஒரு சிலருக்கு ஸ்வெல்லிங்கும் இருக்கும், ஒரு சிலருக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் இல்லை ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணும்போது மட்டும் வரும், ஒரு சிலருக்கு நைட் டைமில் மட்டும் ஏற்படும். சரி, இந்த வலி ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். சின்ன பசங்க, டீனேஜ் பசங்க, கிட்ஸு இவங்களுக்கெல்லாம் இந்த காஃப் பெயின் வருதுன்னா அதுக்கு காரணம் அவங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக ஈடுபடுறதா தான் இருக்கும். யூஸ்வலாக இந்த மசில் வலி எடுக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப டைட் ஆகிடும், அவங்களால ஃப்ரீயாக நடக்கவே முடியாது. அடுத்து மிடில் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க, அடல்ட்ஸ்க்கும் இந்த பெயின் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அதிகமாக ஈடுபட்டால் அவங்களுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் ப்ராப்ளம்ஸ், ரத்த நாளங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த காஃப் மசில் பெயின் எடுக்கும். அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இல்லைனா வாக்கிங் ரெகுலராக போகிறவங்க, இவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மசில் பெயின் எடுக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது ஏன்னா ஹெவி எக்ஸசைஸ் ஏதாவது செய்யும் போதோ இல்லை ஜிம் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது செய்யும் போதோ காஃப் மசில் மட்டும் அவங்களுக்கு பெயின் எடுக்கும். இதை பெரிஃபரல் ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையும் போது இந்த பிரச்சனை ஏற்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ், குதிகால் வலி உள்ளவங்க, அதிகப்படியான புகைப்பழக்கம் உள்ளவங்க, இவங்களுக்கும் இந்த காஃப் மசில் பெயின் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கிலஸ் டெண்டினைட்டிஸ்னு சொல்லக்கூடிய தசைநார் அழற்சி பிரச்சனை இருந்தாலும் இந்த காஃப் மசில் பெயின் ஏற்படும். அடுத்தது ஏதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலோ, சயாட்டிகா பிரச்சனை இருந்தாலோ, இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலோ இந்த காஃப் மசில் பெயின் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தசை பிடிப்பு, அதாவது அடிக்கடிக்கு மசில் கிராம்ப்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தசை பிடிப்பு அதிகப்படியான நீர் இழப்பு இருந்தாலோ இல்லைனா அதிக உடல் உழைப்பு போட்டாலோ இந்த தசை பிடிப்பு ஏற்படும். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தண்ணி குடிக்கணும், பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளூயிட் லாஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த தசை பிடிப்பு ஏற்படும். இந்த காஃப் மசில் இழுத்து பிடிச்சிக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த கணுக்கால் தசை வலி எடுக்குது இல்லை தசை பிடிப்பு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வீக்கில் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வீக்கில் நீங்கள் ரைஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அதாவது RICE ரைஸ், R ஃபார் ரெஸ்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அடுத்து I ஃபார் ஐஸ், அதாவது வலி எடுத்த இடத்துல ஐஸ் மசாஜ் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் கொடுக்கறது நல்லது. நெக்ஸ்ட் C ஃபார் கம்ப்ரெஷன் பேண்டேஜ் போட்டு அந்த மசிலை டைட்டாக ரேப் பண்ணணும். தென் E ஃபார் எலவேஷன், காலை உங்களுடைய செஸ்ட் லெவலை விட அதிகமாக தூக்கி வச்சு ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வீக்லேயே ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி வலியை குறைக்க முடியும். அடுத்து உங்களுக்கு வலி ஏற்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு என்ன காசுன்னு தெரிஞ்சு அந்த காசை ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வலி குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அக்கிலஸ் டெண்டினைட்டிஸ்னு சொல்லக்கூடிய தசைநார் அழற்சி பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான பூட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது கூடவே எந்த மாதிரியான எக்ஸசைஸஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சப்போஸ் இது தசை பிடிப்பாக இருந்தால் அதுக்கேற்ற மசாஜ் டெக்னிக்ஸை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு டிவிடி பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு அதற்கான எக்ஸசைஸஸை சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதற்கான காசை ட்ரீட் பண்ணும்போது இந்த வலி குறையும். அடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட் உங்கள் வலியை குறைக்கிறதுக்கு தேவையான மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பெயினை குறைப்பாங்க. இது கூடவே காஃப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் அண்ட் காஃப் மசில் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸும் சொல்லி கொடுப்பாங்க. இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வலி குறையும்.
சப்போஸ் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ போய் டாக்டரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பெரும்பாலும் இந்த காஃப் மசில் பெயின் வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாது. ஆனால் ஒரு சில அறிகுறிகளுக்கு உங்களுக்கு உடனே மருத்துவ ஆலோசனை தேவைப்படும். அது என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கலரேஷன். உங்கள் கால்கள்லையோ இல்லை பாதத்துலேயோ விரல்கள்லையோ கலர் வந்து மாறுது அப்படின்னா, அதாவது பர்பிள் கலராகவோ இல்லை பிளாக் கலராகவோ இல்லை ரெட் கலராகவோ கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது சாதாரண வலி கிடையாது. அது டிவிடின்னு சொல்லக்கூடிய டீப் வெயின் த்ராம்போசிஸ்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டரை போய் மீட் பண்ணுறது நல்லது. அடுத்து ஒரு சிலருக்கு சடனாக வந்து பெயின் அதிகமாகுது, நிற்க முடியல, நடக்க முடியல, காலில் அழுத்தம் கொடுக்க முடியல அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் டாக்டரை மீட் பண்ணணும். ஒரு சிலருக்கு சடனாக காலில் ஸ்வெல்லிங் அதிகமாகுது, மூச்சு விட சிரமப்படுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டரை மீட் பண்ண வேண்டியது இருக்கும். 60% மேலே உள்ள வயசானவங்க நைட் டைமில் இந்த மசில் கிராம்ஸ் ஏற்படுது. சப்போஸ் அவங்களுக்கு 9 நிமிஷத்துக்கு மேலே இந்த தசைப்பிடிப்பு ஏற்பட்டு வலி எடுக்குது அப்படின்னா அவங்க இம்மீடியட்டாக டாக்டரை மீட் பண்ணுறது நல்லது. இந்த காஃப் மசில் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிவென்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். யூஸ்வலாக நீங்கள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறவங்களா இருந்தால் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் எக்ஸசைசஸ் செய்துட்டு பிறகு தான் எக்ஸசைசஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸசைசஸை முடிக்கும்போது கூல் டவுன் எக்ஸசைசஸ் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் எக்ஸசைசஸை முடிக்கணும். அடுத்து எக்ஸசைசஸ்க்கு இன்பிட்வீன் வந்து நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கறது நல்லது. கண்டினியூஸாக பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதும் நல்லது. அடுத்து நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ப்ராப்பர் கைடன்ஸோட எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. நீங்களாக ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸை அவாய்ட் பண்ணுறதும் நல்லது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக வாக்கிங் போகிறீங்க இல்லை ஜாகிங் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் போட்டு வாக்கிங் ஜாகிங் போகிறது அட்வைசபிள். அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தேவையான ஃப்ளூயிட்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ வாட்டர் இன்டேக் குறையும் போது மசில் கிராம்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா அதையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அட்வைசபிள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணணும். அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு சோடியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் B6, விட்டமின் B12, அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குன்னா அதுவும் உங்களுடைய தசை பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம். அதனால் இந்த டெஃபிஷியன்சி எதுவும் வராமல் பார்த்துக்கிறதும் நல்லது. அடுத்து உங்களுடைய உடம்புல கால்சியம் ரெடியூஸ் ஆச்சுன்னா அதை ஹைப்போ கால்சிமியான்னு சொல்லுவோம். இதுவும் தசை பிரச்சனை உண்டாக்குறதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து உங்களுடைய தூக்கம். கண்டிப்பாக இனஃப் ஸ்லீப் இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 மணி நேரம் தூக்கம் இல்லைனாலும் தசை வீக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஒரே இடத்துல நின்று வேலை பார்க்குறது, ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வலிகளை இப்படி தான் வந்து நம்மளால் தடுக்க முடியும். சப்போஸ் வலி வந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் எக்ஸசைஸ் வச்சு மேனேஜ் பண்ண முடியும். நன்றி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.